Hi students, in this video we are going to learn about active and passive voice. First we say active voice. The active voice are those in which the subject actively an action. Subject செய்கிற வேலையை சொல்கிறது தான், யார் செய்கிறாங்க அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, objects you should know what is object: names, person, things, games, animals, birds. These are all objects. Passive voice. The passive voice, the focus of the sentence is on the action itself. Passive voice is nothing but, that is, யாரால் செய்யப்பட்டதுன்ற ஒரு கொஸ்டின் நமக்கு we will ask. அந்த செயல் யாரால் செய்யப்பட்டது, அதுதான் passive voice. ஓகே, மறுபடியும் அந்த ஆக்ஷனை தான் சொல்லுவோம். அந்த ஆக்ஷன் யாரால், சப்ஜெக்டை பற்றியும் ஆக்ஷனை பற்றியும் தான் சொல்லும். அது அதோடைய ஃபார்மேட் பார்த்தோம்னா சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், பட் we should add by and object. ஓகே, எக்ஸாம்பிள்யா the governor inaugurated the museum. இதுதான் சென்டென்ஸ். பேசிவ் வாய்ஸில் பாருங்கள், ஆக்ட் வந்து பேசிவ் மாற்றும் போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். ஓகே, இங்கே the governor subject, inaugurated verb, the museum object. the museum object சப்ஜெக்டாக மாறிடுச்சு, the governor சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. முன்னாடி பை ஆட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பேசிவ்க்கு மாற்றும் போது மெயின் verb V3க்கு மாற்றுவோம். ஸோ inaugurated V3 தான் இருக்குது. வாஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் verb ப்ரெசன்ட்டில் இருந்துச்சுன்னா ஆமிஸ் ஆரில் ஒன்று போடணும், அதுவே பாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா வாஸ் வேரில் ஒன்று போடணும். இங்கே பாஸ்ட்டில் இருக்குது, த மியூசியம் ஒன்றே ஒன்று தான் குறிக்குது, இட்டு. ஸோ வி புட் ஹியர் வாஸ். இப்போ அதுவும் எங்கள் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா த மியூசியம் வாஸ் இனாகுரேட்டட் பை த கவர்னர். பேசிவ் வாய்ஸில் இருக்குது. வேர்ப் சேஞ்சஸ். பி ஃபார்ம், மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா பி ஃபார்ம் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். அதில் ப்ரெசன்ட்டில் ஆமிஸ் ஆர், பாஸ்ட்டில் வாஸ் வேர். ஓகே, மெயின் வேர்பு V3க்கு மாற்றிக்கணும். ஹேவ் ஃபார்ம், ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்தாலே பீன் ஆட் பண்ணணும். மெயின் வேர்பு V3 தான் இருக்கும், ஹேவ் ஹேஸ் வந்தாலே அதை ஆட் பண்ணிக்கணும், அதை அப்படியே ரிட்டைன் பண்ண வேண்டியது தான். கண்டினியூஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா பீயிங் வெர்பு 3க்கு மாற்றிக்கணும், பீயிங் ஆட் பண்ணி வேர்ப் 3க்கு மாற்றிக்கணும். மாடல் ஆக்சிலரிஸ், வில், would, shall, should, can, could, may, might, must. These are all மாடல் ஆக்சிலரிஸ். இது கூட பி சேர்த்துக்கிட்டு வெர்பு 3க்கு மாற்றிக்கணும். வில் வந்தால் வுட்டுன்னு மாற்றக்கூடாது, இட் இஸ் டைரக்ட் இன்டைரக்டில் தான் அது. அது இப்போ நமக்கு வேண்டாம். வில்லுனா வில் பி V3, அங்கே கொஸ்டினில் ஷெல் வந்துச்சுன்னா ஷெல் பி V3, வுட் வந்துச்சுன்னா வுட் பி V3. ஸோ இப்படி தான் மாற்றணும். Now we say exercise. First, simple present tense. Your mother teaches science. Okay, your mother subject, teaches verb, science object. இப்போ அங்கே ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு விட்டோம் பாருங்கள். சயின்ஸ்ன்னு இருக்குது, யுவர் மதர் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாதிரி இருக்குது, யுவர் மதர் வந்துருச்சு. பை ஆஸ் யூஷுவல் பேசிவ் வாய்ஸ்க்கு ஆட் பண்ணியாச்சு. டீச் அதோடைய வெர்பு 3 என்ன அப்படின்னா டாட் ஆட் பண்ணியாச்சு. இங்கே எப்படி சார் இஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரெசன்டென்ஸில் மெயின் ஒரு இதில் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்குது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொன்னேன், ஆமிஸ் சாரில் ஆட் பண்ண ஒன்று ஆட் பண்ண சொன்னேன். இங்கே சயின்ஸ் இட்டை குறிக்குது இல்லையா, அப்போ இட் இஸ். இப்போ சயின்ஸ் இஸ் அப்படி தான் வரும். ஓகே, இப்போ சயின்ஸ் இஸ் ஸ்டார்ட் பை யுவர் மதர். நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். Children are reading books in the library. Children subject are reading verb, books object in the library. This is adverb. Preposition வந்தாலே adverb மாறிடும். அதை நம்ம எங்கே சார் போடணும் அப்படின்ட்டுலாம் தேவையில்ல, அது எங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்கோ அதே இடத்துல போடலாம். இப்போது இதுக்கு கடைசியில் இருக்குன்னா நீ கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆன்சர் யா, books are being read by children in the library. புக்ஸ் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாதிரி இருக்குது, சில்ட்ரன் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாதிரி இருக்குது பாருங்கள். பை ஆட் பண்ணியாச்சு. இந்த லைப்ரரி அட்வர்ப் அப்படியே போட்டிருக்கோம். ரீடிங், ரீடோட V3 ரெட்டுன்னு தான் படிக்கணும், பட் ஸ்பெல்லிங் இஸ் சேம். ஓகே, வெர்பு கூட ஐந்து வந்திருக்கு பாருங்கள். கண்டினியூஸில் வந்தாலே பீயிங் மாற்ற சொன்னால் பீயிங் ஆட் பண்ணியாச்சு. சில்ட்ரன் ப்ளூரல் இருக்கிறதால பாருங்க பி ஃபார்ம் வேறு. நெக்ஸ்ட் புக்ஸ் ப்ளூரல் தான் இருக்குது, ஸோ அதே ஆறு கீழே இருக்கோம். நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். The gardener has cleared the bushes. Gardener subject has cleared, verb the bushes. This is object. பாருங்க ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கு பாருங்க. the bushes
மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு த கார்டனர் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வந்திருக்கு பாருங்கள், பை ஆட் பண்ணியாச்சு. கிளியர்ட் ஹாவ் ஹேஸ் ஹேட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல எப்பவுமே V3 தான் வரும், V3 போட்டாச்சு. ஹாவ் ஹேஸ் ஹேட் வந்தால் பீன் ஆட் பண்ணணும்னு சொல்லியாச்சு, பீன் இருக்குது. ஆனால் இங்கே ஹேஸ் ஹேவ மாதிரி இருக்குது பாருங்கள், எப்படின்னு பார்க்கலாமா? த கார்டனர் யாரை குறிக்குது? ஹீ ஆர் ஷி, யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம். அப்போது ஹீ ஷீட்டு வந்தால் தான் ஹேஸ் வரும். ஐ வி யூ தே வந்துச்சுன்னா ஹேவ் வரும். ஓகே, இங்கே சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி தான் நம்ம போடணும், அங்கே ஹேஸ் இருக்குன்னு போட்டக்கூடாது. இங்கே சப்ஜெக்ட் பாருங்கள், த புஷ்ஷஸ் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ புஷ்ஷஸ்னு வரும்போது தே நிறைய இருக்குது இல்லையா, அவைகள், தே அவர்களையும் குறிக்கும் அவைகளையும் குறிக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா அவர்கள், நான் ஹியூமன் பீயிங்னா அவைகள். இது நான் ஹியூமன் பீயிங் இருக்குது இல்லையா, அதனால் அவைகள்ன்றதால ஹாவ் போட்டிருக்கிறோம். ஓகே, அதான் அந்த புஷஸ் ஹாவ் பீன் கிளியர்டு பை த கார்டனர். நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட். த பைலட் ஃப்ளூ த ஏர்க்ராஃப்ட் அட் எ கிரேட் ஹைட். த பைலட் சப்ஜெக்ட், ஃப்ளூ வேர்ப், த ஏர்க்ராஃப்ட் ஆப்ஜெக்ட். அட்டுன்றது என்னது? ப்ரிப்போசிஷன். அப்போ என்ன மாறிடுது? அட்வர்புக்கு மாறிடுது. அட் எ கிரேட் ஹைட்ன்றது அட்வர்ப், அதை கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். த ஏர்க்ராஃப்ட் சப்ஜெக்டாக வந்துச்சு பாருங்கள், த பைலட் ஆப்ஜெக்டாக போயிடுச்சு, பை ஆட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளை ஃப்ளூ ஃப்ளோன், V3 பாருங்கள், ஃப்ளோன் போட்டாச்சு. இங்கே ஏன் சார் வாஸ் வந்திருக்கு? சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் ஒர்க் என்ன இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது பி ஃபார்ம் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ த பைலட் த ஏர்க்ராஃப்ட்ன்றது ஒன்று தான். அப்போது ஒன்று வரும்போது வாஸ், ப்ளூரல் இருந்துச்சுன்னா தான் வேர், சிங்குலர்னா வாஸ், அதான் வாஸ் போட்டிருக்கோம். பாஸ்ட் கண்டினியூவஸ். He was driving the car very fast. He was driving the car very fast. He subject, was driving verb, the car object very fast. This is adverb. Adverb of manner அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி அவன் வண்டி ஓட்டினா எப்படின்னு வரும்போது adverbs of manner. அப்போ அந்த adverb அப்படியே நம்ம கீழே இறக்கிட்டோம். the car அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. he நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஹி ஹிம்மா மாறும்னு ஏற்கனவே ரூல்ஸில் பார்த்துருக்கோம். ஹிம்மா மாதிரி இருக்குது பாருங்கள், அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாதிரி இருக்குது ஹிம்முன்னு, பை ஆட் பண்ணியாச்சு. ட்ரைவ் ட்ரோவ் ட்ரிவன், ட்ரிவன் தான் V3, அங்கே ட்ரிவன் போட்டிருக்கோம் பாருங்கள். வேர்ப் கூட ஐஞ்சி வந்திருக்கு, இங்கே பீயிங் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அவங்களே வாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹீன்றதால வாஸ், இந்த காருன்றது என்னது? ஹீ ஷீட் வந்தாலே வாஸ் தான் வரும் இல்லையா, அது சேம் வாஸ் என்ன பண்ணியாச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம். அதான் த கார் வாஸ் பீயிங் ட்ரிவன் பை ஹிம் வெரி ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். மை அங்கிள் ஹேட் சோல்டு த ஹவுஸ் லாஸ்ட் இயர். My uncle subject, had sold verb, the house object. Last year adverb. ஓகே, இயரை குறிக்குது, அப்போ அட்வர்புக்கு அது போயிடும். அந்த அட்வர்ப் அப்படியே கீழே இருக்காச்சு. மை அங்கிள் சப்ஜெக்ட் பாருங்கள், ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு, as usual பை ஆட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் த ஹவுஸ்ன்றது சப்ஜெக்டாக மாறிடுச்சு பாருங்கள், த ஹவுஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே சொன்னதான் ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்தாலே பீன் சேர்க்கணும்னு சொன்னேன், பாருங்கள் பீன் இருக்குது. அவங்களே V3 தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் அந்த V3 அப்படியே இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது பை ஆட் பண்ணியிருக்கோம், பீன் ஆட் பண்ணியிருக்கோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாற்றிருக்கோம். தட்ஸ் ஆல். சிம்பிள் ஃபியூச்சர். பீப்புள் வில் ஃபாலோ த லீடர். த லீடர் பீப்புள் வந்து சப்ஜெக்ட், வில் ஃபாலோ வேர்ப், த லீடர் ஆப்ஜெக்ட். த லீடர் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறி இருக்கு பாருங்கள். பீப்புள் என்ன வந்திருக்கு? பீப்புளாக எப்படி இருக்குது? ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஆஸ் யூஷுவல் பை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏற்கனவே பார்த்து தான் வில் வந்துச்சுன்னா வில் பி V3 போடு, ஷல்லுன்னா ஷல் பி V3, அதே தான் அங்கே பாருங்கள் வில் இருக்குது, வில் அப்படியே இருக்குது, பி ஆட் பண்ணியாச்சு. ஃபாலோடு V3 என்னது? ஃபாலோடு. இப்போ ஆன்சர் த லீடர் வில் பி ஃபாலோடு பை பீப்புள். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஹீ வில் ஹாவ் கன்சல்டட் எ டாக்டர் பிஃபோர் 8 PM. ஹீ சப்ஜெக்ட், வில் ஹாவ் கன்சல்டட் வேர்ப், எ டாக்டர் பர்சனுக்கு குறிக்குது, அப்போ ஆப்ஜெக்ட். இப்போ பிஃபோர் 8 PMன்றது பிஃபோர் ப்ரிப்போசிஷன், அட்வர்புக்கு மாறிடும் இல்லையா, அப்போ அட்வர்ப் என்ன பண்ணணும்? அப்படியே போட்டுக்க, மாற்றாத. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இதில் எதாவது மாற்ற போகிறோம், எ டாக்டர் வந்துருச்சு பாருங்கள். ஹீ அது ஹிம்மா மாறும், ஆப்ஜெக்ட் ஹிம்மா மாற்றியாச்சு பாருங்கள், ஆஸ் யூஷுவல் பை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வில்லு வந்தால் தான் வில் பி V3, ஆனால் அங்கே வில் ஹேவ் வந்திருக்கு. அப்போ என்ன ரூல் பார்த்துருப்போம்? வில் ஹேவ் வந்தால் நம்ம செகண்ட் சப்ஜெக்டுக்கான வேர்பு தான், செகண்ட் வேர்புக்கான வேர்பு தான் ஆட் பண்ணுமே தவிர ஃபஸ்ட்டு வேர்புக்கான வேர்பு ஆட் பண்ணக்கூடாது. இங்கே வில்லு வந்திருக்கிறதால அதுக்கான B3 போடக்கூடாது. பக்கத்தில் பாருங்கள் ஹேவ் இருக்குது, அப்போ ஹேவ் வந்தால் என்ன போடணுமோ அதை தான் போடணும். ஓகே, இங்கே பாருங்கள் வில் இருக்குது, அதே ஹேவ் இருக்குது. ஹேவ் வந்தால் என்ன போடணும்? பீன் V3 மாற்ற சொன்னோம் இல்லையா, அதே பாருங்கள் பீன் V3 இருக்குது. இப்போ ஆன்சர் த டாக்டர் வில் ஹாவ் பீன் கன்சல்டட் பை ஹிம் பிஃபோர் 8 PM. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.